ஆண்டவரை தேடி கொலை செய்யறதுக்கு வகை தேடின மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இயேசுவை தேடி நம்ம கொலை செய்யறதுக்கு இல்லாம நம்ம எப்படி கொலை செய்யறோம்? நம்ம நினைப்போம் அவங்க கொலை செய்ய தேடினாங்க, நான் எங்க பாஸ்டம்மா கொலை செய்ய தேடுறேன் ஆண்டவரை நம்ம நினைக்கும். நம்ம எப்படி கொலை செய்யறோம் தெரியுமா? ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஆண்டவரை கொலை செஞ்சுட்டு இருக்கோம். அவர் சொன்ன காரியத்தை நம்ம எப்பெல்லாம் செய்யலையோ அப்பெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? இயேசுவை கொலை செய்ய நம்ம வகை தேடி கொண்டிருக்கோம். அவர் எப்படியெல்லாம் நம்மளை வாழ சொன்னாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம எப்பெல்லாம் வாழ்கிறோமோ, நீங்கள் கத்தி எடுத்துக்கிட்டோ அருவா எடுத்துக்கிட்டோ கொலை செய்ய தேடலை. நீங்கள் அவருடைய கற்பனைகளுக்கு விரோதமாக அந்த சட்டத்துக்கு மாறா நம்ம எப்போ நடக்கிறோமோ அப்போ நம்ம ஆண்டவரை ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கொலை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த யூதர்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இன்னைக்கு? அதனால் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யாமல் அந்த சொஸ்தமாகி போனால் பாருங்க. அதே போல் என் ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுத்தார், நம்ம குடும்பத்தை அவர் காப்பாற்றினார், இதுவரை காத்த தேவன் இனிமேலும் காப்பார் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்ம தொடர்ந்து அவருடைய சத்தியத்தில் நிலை நின்று அவருடைய பாதையில் நம்ம பரிசுத்தமான ஒரு வழியில் நம்ம நடந்தோன்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு என்னது உண்டு? மோட்ச வாழ்வு உண்டு.